ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கீழக்கரை ஸ்பெஷல் கனவா உருண்டை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கனவா உருண்டை ரெடி பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ கனவா வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி மாவு மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு அப்புறம் வந்து கனவா உருண்டைக்கு போடுற திங்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கனவா உருண்டைக்கு வந்து நம்ம என்னென்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து வந்து கொஞ்சம் உப்பு, அப்புறம் தேவையான அளவு மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து சீரகத்தூள், அதுக்கப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் வந்து ஒரு முட்டை. ஸோ வந்து இதுக்கு நீங்கள் 2 முட்டை கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போக எக்ஸ்ட்ராவாக தேங்காய் பால் வந்து பூவோட நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கனவா உருண்டை வந்து ரெடி பண்ணுறதுக்குள்ள திங்ஸு. அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பட்டை கிராம்பு, அப்புறம் புதினா மல்லி இலை, அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, அதுக்கப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் இது போக வந்து தண்ணிப்பாலும் கெட்டிப்பாலுமா வந்து ஒரு 1/2 மூடி தேங்காயை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கனவாயை நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம்ல, ஸோ அதில் வந்து நம்ம முட்டை, இதில் நீங்கள் 2 முட்டை கூட நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணலாம். அடுத்து வந்து சின்ன வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் வந்து உப்பு, அப்புறம் வந்து மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் சீரகத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கனவா உருண்டைக்கு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆணம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து கனவாயை மட்டும், அதாவது கனவாயில் உள்ள கூந்தலை மட்டும் தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் சீரகத்தூளும் 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் இதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் தண்ணிப்பாலும் கெட்டிப்பாலுமா வந்து தேங்காயை வந்து எடுத்து வச்சுருக்க சொன்னேன். ஸோ அதையும் வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு பக்கம் தனியாக வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி வந்து திங்ஸ் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்லேயே. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து வரிசையாக ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா கிராம்பு, பட்டை, அதுக்கப்புறம் ரம்பலை வந்து 2 பீஸ் வந்து போட்டிருக்கேன். அப்புறம் வந்து நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரம்பலை வந்து இதில் ஆப்ஷனல் தான், உங்கள் ஊரில் கிடச்சிச்சின்னா யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா இது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எங்கள் ஊரில் எப்போவுமே இது வந்து கிடைக்கும், ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து வதக்கிக்கோங்க. ஸோ கொஞ்சமாக வந்து வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளி, கருவேப்பிலை, புதினா மல்லி இலை, அப்புறம் வந்து தேவையான அளவு மிளகாய்த்தூள், ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் வந்து நீங்கள் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து குக் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் நம்ம மூடி வைக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 மினிட் கழித்து நம்ம திறந்து பார்த்துட்டோம், தக்காளி எல்லாமே வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இது நல்லா வந்து இந்த மாதிரி நசிச்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த அந்த ஆணத்துக்காக தேங்காய் பால் ஊற்றி ரெடி பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதையும் இது வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணால் போதும். அதுக்குள்ளே வந்து அதில் இருக்க பச்சை ஸ்மெல்லு, மசாலா ஸ்மெல் எல்லாமே வந்து போயிடும். ஸோ நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து கனவா உருண்டைக்கு ஆல்ரெடி வந்து பிணைஞ்சு வச்சுருந்தோம். ஸோ அது எல்லாத்தையுமே இப்படி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி அதை அப்படியே ஒன்று ஒன்றா வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏதாவது காய்கறி போடணும் அப்படின்னா எந்த காய்கறி இதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. போட்டால் வந்து முருங்கைக்காய் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்து சீசன் இல்லை, ஸோ அதனால் நான் முருங்கைக்காய் வந்து நான் யூஸ் பண்ணல. உங்களுக்கு வந்து முருங்கைக்காய் கிடச்சிச்சின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் முருங்கைக்காயும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போட்டு நீங்கள் வந்து இதோட சேர்த்து, அதாவது கனவா உருண்டை வேகிறதோட
நீங்கள் முருங்கைக்காயும் சேர்த்து வந்து வேக வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து தீயை நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா வந்து குக் ஆயிரும். தேவைன்னா வந்து லைட்டாக அந்த மாதிரி நசிச்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வெந்துருச்சுன்னா அதோட ஓகே, இல்லைனா இன்னொரு 1 மினிட் வந்து நீங்கள் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து எண்ணெய் விட்டுரும். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி மேலே நல்லா எண்ணெய்லாம் வந்து மேலே நல்லா தெளிஞ்சு தனியாக வந்துருச்சு. ஸோ இதோட நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கீழக்கரை ஸ்பெஷல் கனவா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் சாதத்துக்கு வச்சும் சாப்பிட்லாம், இல்லைன்னா இடியப்பத்துக்கு வச்சும் கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் ஊர் ஸ்பெஷல். கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.